அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் பல மர்மங்கள், அதிசயங்கள் இன்றளவும் வந்து தென்பட்டு கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு சில நேரங்களில் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும், சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் வந்து வியப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்று வரைக்குமே தீர்க்கப்படாத மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு இந்த 5 விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இன்று வரைக்குமே தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருந்து நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்து பல்வேறு ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்றாலும், இன்றளவு நடந்து கொண்டு இருந்தாலும் சரிங்க, அதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது எட்டப்படாத ஒரு வண்ணமே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த 5 மர்மங்கள் என்னென்ன மர்மங்கள், அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, அதில் நிலவக்கூடிய வியப்பூட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சில மர்மங்களுக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கப்படாமல், தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போதைய நவீன காலத்தில் கூட பல்வேறு விடயங்களுக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைச்சிடுது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களும் பல வியப்பூட்டக்கூடிய விஷயங்களை செய்தாலும், இல்லை நிறைய மாற்றங்களை நவீன காலத்தில் விடயங்களுக்கு வந்து உடனடி தீர்வுகளை காணக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் நீடிக்கக்கூடிய மர்மம் அப்படிங்கிறது வந்து இன்றளவும் நமக்கு வந்து ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனாலும் சில விடயங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்று வரையில் பார்த்தோம் அப்படின்னா தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்படாமலேயே இருக்குது. என்னதான் 1000 வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாலும், அதை பற்றி நிறைய விஷயங்களை ஆய்வு நடந்து கொண்டே இருந்தாலும் சரிங்க, அது குறித்து இதுவரைக்கும் நமக்கான எந்த ஒரு தீர்வும் வந்து கிடைக்காம, அதற்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து இல்லாமலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாம் இன்னைக்கு பதிவில் வந்து ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இன்றளவு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடிவுகள் எட்டப்படாமல், அதற்கான தீர்வு எட்டப்படாமல், அதனுடைய மர்மம் அப்படிங்கிறது வந்து இன்றளவும் நீடித்த வண்ணமே இருக்குது. இன்றளவும் காலத்திற்கு ஏற்றவாறு அதற்குறித்த நவீன கருவிகளை வச்சு, இல்லை ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்றளவும் நிறைய பேர் வந்து ஆய்வு பண்ணாலும் கூட அதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து கிடைக்காமலேயே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நாம் ஒரு குறிப்பிட்டு ஒரு முக்கியமான 5 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் நடைபெற்ற ஒரு விஷயங்களாகவும் வியப்பூட்டக்கூடிய வகையிலையும் இருக்குது. இது குறித்த இது குறித்த பல்வேறு தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் வியப்பை ஏற்படுத்தினாலும், இதற்கான தீர்வு என்ன, இதற்கான முடிவு ஏன் இன்னும் எட்டப்படலை அப்படிங்கிற கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் நீடித்த வண்ணம் தாங்க இருக்கிறது. அதில் நாம் குறிப்பாக பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஓக் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓக் தீவு. இந்த தீவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவு, ஒரு மர்மம் நிறைந்த தீவு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான் எஃப் கென்னடி. இவருடைய மரணம் அப்படிங்கிறது என்றளவும் தீர்க்கப்படாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறது வந்து எப்படி பரவியது, இது குறித்த பல்வேறு தகவல்கள் வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் அப்படின்ற ஒரு அழிந்து போன
ஜெருசலேம் நகரத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோங்க. இது குறித்து அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நாம் 5வதாக பார்க்க போகிறது வந்து தொங்கும் தோட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்று வரைக்கும் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஓக் தீவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறது வந்து கனடா நாட்டில் வந்து இருக்குங்க. கனடா நாட்டில் நோவா ஸ்காட்டியா அருகே இருக்கக்கூடிய இந்த ஓக் தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவானது பல நூற்றாண்டுகளாக மர்மமாகவே இருக்கிறதுங்க. இந்த தீவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தீவு முழுக்க நிறைய கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்ச அந்த பொக்கிஷங்கள், அந்த புதையல்கள், இது எல்லாத்தையும் வந்து இந்த ஐஸ்லாண்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த தீவில் தான் மறைத்து வைத்திருக்கிறதாகவும் ஒரு கதை நிலவி வருது. இந்த பொருளை வந்து மிகப்பெரிய கடற்கொள்ளையாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஓக் தீவில் வைத்ததாக சொல்கிறாங்க. இதனால் வந்து பலரும் வந்து கண்டுபிடிக்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க. இன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதையலை வந்து கண்டுபிடிக்க பலரும் வந்து முயற்சித்த வண்ணம் இருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு திரைப்படங்கள் கூட வெளியாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்று வரைக்கும் இதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து எட்டப்படல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய மர்மம் அப்படிங்கிறது நீடிச்ச வண்ணமே இருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவினுடைய 35வது அதிபராக இருந்தவர் தாங்க ஜான் எஃப் கென்னடி. இவருடைய மரணமும் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவரை 1963 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று லீ ஹார்வி ஆஸ்வால்ட் என்பவர் சுட்டு கொன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து லீ ஹார்வி ஆஸ்வால்டு கைது செய்யப்பட்ட மறுநாளே மர்மமான நபர் ஒருவர் ஆஸ்வால்ட்டை சுட்டு கொன்று விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இவர்கள் இருவருமே ஏன் கொல்லப்பட்டாங்க, யாரால கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைக்காமலேயே இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவம். உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ மதம் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கு. மக்கள் வந்து இயேசுவை வந்து கடவுளாக வணங்கி வந்துட்டுருக்காங்க. ஆனால் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தோற்றம் பல மர்மங்களை உள்ளடக்கியதாகவே சொல்லப்படுதுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து கிறிஸ்துவின் வீட்டை கண்டுபிடிச்சதாக கூறியது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்ப இயேசுவினுடைய தோற்றம் அப்படிங்கிறது வந்து மாறுபட்டு காணப்படுது. அதனுடைய உண்மையான தோற்றம் அப்படிங்கிறது வந்து இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்குங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் கிறிஸ்துவர் அப்படின்ற இயேசுவினுடைய தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தில் காணப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய உண்மையான தோற்றம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாராலையும் சொல்லவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியலை அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட். மொத்தமாக ஜெருசலேம் வந்து அழிஞ்ச போது ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் ஒரு புனிதமான இடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இதனை வந்து பெபிலான் அப்படின்ற மக்கள் அழித்து விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இது பற்றிய உண்மை நிலவரம் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக மதங்கள் குறித்த ரகசியங்கள் அதில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்கங்க. ஆனால் இதில் நீடிக்கக்கூடிய மர்மங்கள் வந்து இப்போ வரைக்கும் அவிழ்க்கப்படாத ஒரு முடிச்சாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் தொங்கும் தோட்டம்ங்க. பெபிலான் இன மக்களில் இருந்த இடத்துல வந்து தொங்கும் தோட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் தற்போது ஈராக் இருக்கக்கூடிய பகுதியில் தான் பெபிலான் இன மக்கள் இருந்தும் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தொங்கக்கூடிய தோட்டம் இருந்ததை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்குங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது போன்ற தகவல்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்கள்லையும் பார்க்கும் பொழுது மர்மங்கள் அப்படிங்கிறது வந்து நீடிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனுடைய
முடிவுகள் அப்படிங்கிறது வந்து இன்று அளவு கூட எட்டப்படாத ஒன்றாகவே நிலவி வருது. இதை பற்றி மக்கள் வந்து பேசும்போதோ இல்லை அதை பற்றின தகவல் அறிந்து கொள்ளும் போதும் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதனுடைய மர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தையும் மற்றொரு புறம் ஏற்படுத்துவதோடு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற பல்வேறு தீர்க்கப்படாத மர்மங்கள் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.